நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல நாம Grafana டேஷ்போர்ட கான்ஃபிகர் பண்ணி, விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கு Grafana அப்ளிகேஷன நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த Grafana டேஷ்போர்டு பில்ட் பண்றதுக்கு நமக்கு டேட்டா சோர்ஸ் வேணும். அந்த டேட்டா சோர்ஸ் தான் நம்மளோட Prometheus சர்வர். இந்த எக்ஸாம்பிள்ல நான் என்னோட பர்சனல் லேப்டாப் Lenovo அதை யூஸ் பண்ணாம கூகுள் கிளவுட்லயே ஒரு Prometheus சர்வரை பில்ட் பண்ணுவோம். பில்ட் பண்ணி ஃபுல் கான்ஃபிகரேஷனை ஃப்ரம் தி ஸ்க்ராச் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ எல்லா வீடியோவில் இருக்கிற மாதிரி ஃப்ரம் தி ஸ்க்ராச் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் ஒரு ஃபுல் செஷனாக பார்த்துடலாம். Prometheus இன்ஸ்டாலேஷன் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் ஓட விடுறேன். Grafana இன்ஸ்டாலேஷன் வரும்போது நார்மல் மோடில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் பிக் பண்ணி கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட 2 VMs இருக்குது. ஒன்று கணேஷ் டெவாப்ஸ் நியூன்னு ஒரு வெப்சைட் பார்த்துருக்கோம். அப்புறம் திருப்பூர் ஸ்நாக்ஸ்னு ஒரு வெப்சைட். இப்போது இந்த ரெண்டுமே எனக்கு நோட் எக்ஸ்போர்ட்டர் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதாவது இந்த 2 சர்வரோட மெட்ரிக்ஸை ஸ்க்ரேப் பண்ணி Prometheus சர்வருக்கு அனுப்ப போகிறோம். ஸோ எனக்கு Prometheus சர்வர் வேணும். அடுத்து Prometheus சர்வரில் உள்ளதை Grafana டேஷ்போர்டில் பில்ட் பண்ணி பார்க்கணும். நான் Prometheus சர்வர்லேயே Grafana டேஷ்போர்டும் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு இன்னொரு VM நான் தனியாக கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ப்ராம்ஸ் சர்வர்னு போடுறேன். அதாவது Prometheus சர்வர் லொகேஷன் சவுத் மும்பை சவுத் ஏ. ஸோ நேம் ரீஜன் அண்ட் ஜோன் கொடுத்துட்டேன். மெஷின் E2, கான்ஃபிகரேஷன் மீடியம் 4 GB மெமரி, OS ஆஸ் யூஷுவல், Debian CentOS நிறைய இருக்குது. எனக்கு வந்து Ubuntu latest x86. ஓகே, பேலன்ஸ் சைஸ் ஆஸ் யூஷுவல் 20 GB. செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதான் மந்த்லி பில்லு. ஓகே, டேட்டா ப்ரொடக்ஷன் வேணாம், நெட்வொர்க்கிங் மட்டும் எனக்கு HTTP வேணும். HTTPS நான் கொடுத்துக்கிறேன். இது எதனாலன்னா இந்த Prometheus சர்வர் இந்த URL நான் மற்ற சைட்லேருந்து நான் பார்க்கணும். அதே போல் மற்ற டேஷ்போர்ட்ஸ்லேருந்து நான் வியூ பண்ணணும். அதனால் HTTPS கொடுத்துட்டேன். இந்த ஒரு VM, இந்த VMல Grafana சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். Grafana சர்வர்னு போடுறேன். இந்த ஒரே லொக்கேஷன்ல இருக்கும். மீடியம் 4 GB மெமரி ஸ்டாண்டர்ட். Ubuntu 20 GB. ஓகே, டேட்டா ப்ரொடக்ஷன் இப்போ வேண்டாம். நெட்வொர்க்கிங் HTTPS கிரியேட். அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 VMs ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த Prometheus சர்வர்ன்றது VM ரெடி ஆகிடுச்சு. இது 2 நான் இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, Prometheus சர்வர் VMஐ ஓப்பன் பண்ணுறேன். ஃபைன். இப்போது இதில் நார்மலாக SSH கொடுத்து ப்ரௌசரில் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் இன் ப்ரௌசர் விண்டோன்னு பண்ணிட்டு இருந்தோம். நான் அது அப்படி பண்ணலை. இன்னைக்கு வியூ gcloud கமாண்ட் கொடுக்குறேன். இதுதான் இந்த gcloud கமாண்டு. காப்பி பண்ணிவிட்டு விண்டோஸ் சிஸ்டமில் கமெண்ட் ப்ராம்ப்ட் வர்றேன். இது gcloudோட SDK ஷெல்லு. இது நான் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். என்னோட டேரெக்டாக இந்த ஃபோல்டரில் வந்துடும். ஆஸ் யூஷுவல் gcloud ஆன் லாகின், அதாவது அத்தன்டிகேஷன் ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போது இதிலே பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் நம்ம காப்பி பண்ணிட்டோம். இந்த கமாண்டை யூஸ் பண்ணி இந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ப்ராம்ஸ் சர்வர் அந்த மிஷினை கனெக்ட் பண்ணுறோம். என்ன கமாண்ட் கொடுத்துருக்கேன்னா கூகுள் கிளவுட், அதாவது gcloud கம்ப்யூட் SSH பண்ணுறோம். இந்த ஜோனில் இந்த சர்வர் நேமை இந்த ப்ராஜெக்ட் SSH பண்ணுறோம். SSHல ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லாகின் பண்ணுறோம், அவ்வளோதான். அக்செப்ட். இது ஒரு தனியாக ஒரு புட்டி சர்வர் ஓப்பன் வச்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த சர்வருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் இது ஒரு புது சர்வர். ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். sudo apt update apt upgrade, அதாவது
புதுசா பில்ட் ஆன சர்வர் இப்ப லேட்டஸ்டா உள்ள ஆன்லைன்ல சிங்க் பண்ணிக்கிறதுக்காக பேக்கேஜஸ் நம்ம அப்டேட் பண்றோம். அப்டேட் முடிச்சாச்சு. அடுத்து ப்ரொமீத்தியஸ்க்கு ஃபோல்டர் ரெடி பண்ணணும். ஓகே, sudo mkdir etcல ப்ரொமீத்தியஸ் ஃபோல்டர், அப்புறம் வேர் லிப்ல ப்ரொமீத்தியஸ் ஃபோல்டர். அடுத்து ப்ரொமீத்தியஸ் சர்வீஸ்க்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும். ப்ரொமீத்தியஸ் யூசர். ஸோ இதோட யூசர் ஆட். ஓகே, எஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணணும். ஓகே, 3.113. ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். wget. ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆயிடுச்சா? டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம வந்து -xvf Prometheus. Okay, so Prometheus prompt tool prometheus.yaml 1 2 3 4 5 ஃபைல் 5 ஃபைல் மொத்தம் வந்துச்சு as usual. இந்த ஃபைல்ஸை நம்ம காப்பி பண்ணணும். எங்கன்னா கிரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ்க்கு. அதுக்கு முன்னாடி cd prompt tool. ஜஸ்ட் காப்பி தான் பண்றேன், மூவ் பண்ணல. போட்டு தொலைச்சிருக்கேன். ஓகே, sudo chon Prometheus. அடுத்து அந்த இடிசி ப்ரொமீத்தியஸ்க்கு கொடுக்கணும். இப்போ நம்ம ஸ்லாஷ் பின்னுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து வேர் லிப்புக்கும் கொடுக்குறோம். ஸோ இடிசி வேர் லிப் ரெண்டுத்துக்கும் கொடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட் யூசர் லோக்கல் பின்க்கு. ஓகே, தென் அந்த ப்ராம்ப்ட் டூல் ஃபைலையும் ப்ரொமீத்தியஸோட யூசர் ஃபுல் ஆக்சஸ் பண்ணணும். ஃபைன். தென் நெக்ஸ்ட் ஃபைல் எடிட் பண்றோம். prometheus.yaml. ஓகே, ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா டிசிபி டெவாப்ஸ், அதாவது இது எல்லாமே ஸ்கிரேப் கான்ஃபிகர்ல கொடுத்துருக்கோம். இந்த ப்ரொமித்தியஸ் சர்வர், இந்த டெவாப்ஸ் கிளைண்ட், இந்த மிஷினையும் இந்த ஸ்நாக்ஸ் கிளைண்ட், இந்த மிஷின், இந்த 2 மிஷின்ல இருந்து மெட்ரிக்ஸை இது ஸ்கிரேப் பண்ணி ரீட் பண்ணணும்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அவ்வளவுதான். சேவ் பண்றேன், கண்ட்ரோல் எக்ஸ் எக்ஸிட் பண்றேன். அடுத்து சர்வீஸ் ஃபைல் எடிட் பண்ண போறோம். சிஸ்டம் ப்ரொமீத்தியஸ் டாட் சர்வீஸ். இது எதுக்காக கொடுக்குறதுன்னா, இதில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ப்ரொமீத்தியஸ் சர்வீஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா, வென்எவர் சர்வர்ஸ், நம்மளோட சர்வீஸ் ரீபூட் ஆகும்போது, ஷட் டவுன் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கான டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் ப்ரொமீத்தியஸ் மானிட்டரிங். ஸ்டார்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமீத்தியஸ் ஃபைலை, பைனரி ஃபைலை ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். கான்ஃபிகரேஷன் நம்ம இங்கேருந்து எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இது ரீஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ். அவ்வளோ நெக்ஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஓ, கண்ட்ரோல் எக்ஸ். புதுசாக சர்வீஸ் பில்ட் பண்ணணும்னா டீமன் ரீலோட் பண்ணணும். prometheus.yaml எது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டேட்டஸ் Prometheus ரன்னிங் சர்வீஸ். இது வந்து டிசேபிள் இருக்கு, நம்ம அதை எனேபிள் பண்ணிடுவோம். அப்போதான் ஒரு தடவை சர்வர் ரீபூட் ஆகி வரும்போது அதை பாட்டு ஓடி போயிடும். ஓகே, எனேபிள் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எனேபிள்டு வந்துடும். ஓகே, ஸோ ப்ரொமீத்தியஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா, ஒன்றும் பெருசாக பண்ணல. வழக்கம் போல் ப்ரொமீத்தியஸ் சர்வருக்குன்னு ஒரு ஃபயர்வால் ரூல் கிரியேட் பண்ணி இன்க்ரஸ் எந்த ஐபிலேருந்து என்ன ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தேன். போர்ட் நம்பர் 9090 டிசிபி எனேபிள் பண்ணியாச்சு. ப்ரொமீத்தியஸ் நமக்கு வந்துடுச்சு. இதில் டைரெக்டாக ஸ்டேட்டஸ் போயிட்டு டார்கெட் ஹெல்ப் பார்க்கலாம். நம்மளோட 2 மிஷின்ஸும் வந்துச்சு. டிபிஆர் ஸ்நாக்ஸ் கிளைண்ட்டும் ரிப்போர்ட் பண்ணுது, ப்ரொமீத்தியஸ் இந்த என் பாயிண்ட்டும் ரிப்போர்ட் பண்ணுது. ஃபைன். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு விஎம் கிரியேட் பண்ணணும். ப்ரொமீத்தியஸ் சர்வர்னு கிரியேட் பண்ணோம். ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ப்ரொமீத்தியஸ் YAML ஃபைல் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இருக்கிற 2 விஎம்ஸும் இதில் ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, கிரஃபானா சர்வரை ஓப்பன் பண்ணி அதில் கிரஃபானா அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.
தென் கிராஃபானாவை கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு இந்த ப்ரொமீத்தியஸில் ரீட் ஆகிற மெட்ரிக்ஸ் டேட்டாவை கிராஃபானா டேஷ்போர்ட்ஸில் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ ப்ராம் சர்வர் லாகின் பண்ண மாதிரி இப்போ கிராஃபானா சர்வர் லாகின் பண்ணுறோம். லோட் ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுவும் ஒரு புது விஎம் சூடோ ஆப்ட் அப்டேட் ஆப்ட் அப்கிரேட் நம்ம பாட்டு கொடுத்துட வேண்டியதான். அப்டேட் முடிஞ்சிருச்சு. கிராஃபானா இன்ஸ்டலேஷன் ரொம்ப சிம்பிள். எப்படின்னா கிராஃபானா ஓஎஸ்எஸ்னா ஓப்பன் சோர்ஸ் இன்ஸ்டலேஷன் உபுண்டு போகணும். எப்படி இன்ஸ்டால் பண்ண போறீங்க? டெபியன் உபுண்டுலாம் கேட்குது. ஓகே ஃபைன், எனக்கு இதெல்லாம் ஓகே தான். டேரெக்டாக நம்ம இங்கே வந்துடலாம். கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் கிராஃபானா ஃப்ரம் ஆப் டைரக்ட். இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஏன்னா காப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஜிபிஜி கீஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். காப்பி ஆனால் பேஜில் உள்ளதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கீ ரிங் 100% டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. பெர்மிஷனும் கொடுத்தாச்சு. 644 பெர்மிஷன் கொடுத்தாச்சு. கார்டு ரெபாசிட்டரி ஸ்டேபிள் ரிலீஸ் காப்பி. ஓகே, ரெபாசிட்டரி ஆட் பண்ணியாச்சு. run the following command to update the list of available package. அதுக்கு முன்னாடி எங்கது to add a repository நம்ம ஸ்டேபிள் ரிலீஸ் ஆட் பண்ணியாச்சு. அந்த ரெபாசிட்டரி ஆட் பண்ணியாச்சு. பீட்டா ரிலீஸ் நமக்கு வேண்டாம். ஸோ run the following command to update the list of available package sudo apt get update. அவ்வளோதான். பேக்கேஜ் அப்டேட் பண்ணுறோம். ஒன்ஸ் பேக்கேஜ் அப்டேட் ஆகி முடிச்சோன்னா கிராஃபானாவை இன்ஸ்டால் பண்ணுவோம். அதாவது டு இன்ஸ்டால் கிராஃபானா ஓஎஸ்எஸ் ஓப்பன் சோர்ஸ். இது வந்து என்டர்பிரைஸ். நமக்கு இப்போ ஓப்பன் சோர்ஸ் தான் வேணும். sudo apt install கிராஃபானா. டேட்டா முடிச்சிருச்சு. கிராஃபானா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. சிஸ்டம் சிடிஎல் டேமன் ரீலோட் பண்ணணும், கிராஃபானா சர்வர் எனேபிள் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னே கிராஃபானா சர்வரோட வெர்ஷன் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கிராஃபானா வெர்ஷன் 13 இருக்கு. ஃபைன். சிஸ்டம் சிடிஎல் டீமன் ரீலோட். அடுத்து சூடோ சிஸ்டம் சிடிஎல் டீமன் ரீலோட் பண்ணியாச்சு. கிராஃபானா சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் ஸ்டார்ட் பண்ண சர்வரோட ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஓகே, ரன்னிங் அசோசியல் டிசேபிள் இருக்கு. அதை எனேபிள் பண்ணிடுறேன். விஎம் ரீஸ்டார்ட்டோ ஷடர் மட்டும் வந்தாலும் எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, எனேபிள் பண்ணிட்டேன். சிஸ்டம் டீல்ஸ் லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ்ல எனேபிள் ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ இதை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு வரும். இதுலேயே கான்ஃபிகர் கிராஃபானா ஸ்டார்ட் கிராஃபானாலாம் போனீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்லேயும் இருக்கு. ஃபைன். லினக்ஸுக்கு வந்து நமக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ஹெச்டிடிபி ஆஸ் யூஷுவல் ஹெச்டிடிபி :// கிராஃபானா சர்வரோட ஐபி எனக்கு வேணும், பப்ளிக் ஐபி. எக்ஸ்டர்னல் ஐபி 3000. ஓகே, ஃபயர்வால் எனேபிள் பண்ணியிருக்கோமா அதையும் பார்க்கணும். ஸோ இவ்வளோ நேரம் சுற்றுற பார்த்தாலே தெரியுது ஃபயர்வால் எனேபிள் பண்ணல. நான் ஃபயர்வால் ரூல் கிரியேட் பண்ணுறேன். ஹலோ கிராஃபானா சர்வர். ஓகே, ஸோ ஆன் டிஃபால்ட் இன்க்ரஸ் எல்லாம் ஓகே தான். ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் வந்து ஆல் இன்ஸ்டன்சஸ் இந்த நெட்வொர்க். தென் சோர்ஸ் வந்து எனி சோர்ஸ் ஃப்ரம் எனி சோர்ஸ். அதனால தான் 40 கொடுக்குறது. 0 ஃப்ரம் எனி சோர்ஸ். டிசிபி போர்ட் நம்பர் வந்து எனக்கு 3000 எனேபிள் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிட்டேன். ஃபயர்வால் ரூல் கிரியேட் ஆகுது.
ஹலோ கிராஃபானா சர்வர் 3000 கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த யூஆர்ல வந்து பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ எனக்கு கிராஃபானா ஓப்பன் ஆகுது. நம்ம ஓப்பன் சோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுனால பை டிஃபால்ட் அட்மின் இதான் பாஸ்வேர்டு. இதுக்கப்புறம் உள்ள போனோன்னே நீங்க உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். புது பாஸ்வேர்டு ஏதாச்சும் சேவ் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் நம்மளோட கிராஃபானா விண்டோ. ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒரு டேஷ்போர்டு இருக்காது. ஃபைன். நம்ம இப்போ என்ன பண்ணோம், இந்த விஎம்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கணேஷ் டெவாப்ஸ் நியூன்னு ஒரு வெப்சைட் இங்கே ஹோஸ்ட் ஆயிருக்கு. திருப்பூர் ஸ்நாக்ஸ்னு ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் ஆயிருக்கு. இந்த 2 சர்வரோட மெட்ரிக்ஸும் இந்த ப்ரொமித்தியஸ் சர்வர்ல வந்து ஸ்க்ரேப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரொமித்தியஸ் சர்வர்ல ஸ்க்ரேப் ஆகிற மெட்ரிக்ஸை இந்த கிராஃபானா சர்வர் வழியா நான் பார்க்கணும். இந்த கிராஃபானா சர்வர்ல இந்த விர்ச்சுவல் மிஷின்ல கிராஃபானாவோட அப்ளிகேஷன் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷனை இந்த டேட்டா சோர்ஸோட நான் கனெக்ட் பண்ணணும். ஐ மீன் இதுல ஒரு ரன் பண்ற ப்ரொமித்தியஸ் சர்வரை டேட்டா சோர்ஸா நான் சூஸ் பண்ணணும். அதுக்கு கிராஃபானால போயிட்டு கனெக்ஷன், டேட்டா சோர்ஸ், ஆட் டேட்டா சோர்ஸ், ப்ரொமித்தியஸ். ஓகே, ஸோ ப்ரொமித்தியஸ் நான் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக ப்ரொமித்தியஸ் ஜிசிபின்னு கொடுக்குறேன். இங்கே ஹெச்டிடிபி லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் 9090. ஓகே, எதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமித்தியஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ் http 9090. ஸ்க்ரேப் இன்டர்வல் வந்து பை டிஃபால்ட்டாக 15 செகண்ட் இருக்கும். ஸ்க்ரேப் இன்டர்வல் பை டிஃபால்ட் 15 செகண்ட்ஸ் எனக்கு இது போதும். ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஐபி நம்பரை தான் என்டர் பண்ண, ஐபி எல்லாமே கொடுத்தாச்சு. சேவ் அண்ட் டெஸ்ட். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, சேவ் அண்ட் டெஸ்ட்னு கொடுத்தோம், சக்ஸஸ் ஆயிடுச்சு. பண்ணிட்டு நம்ம டேஷ்போர்டுக்கே போகிறோம் அப்படின்னா நியூன்னு இருக்கு. நியூவில் இம்போர்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு புதுசாக ஒரு டேஷ்போர்ட் கான்ஃபிகர் பண்ணுறதுன்றது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், எப்படி பண்ணுறது ஏதுன்ட்டு. அதனால பை டிஃபால்ட்டாகவே இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்குனே ஒரு ப்ரொமித்தியஸ்க்குனே ஒரு பை டிஃபால்ட் டேஷ்போர்ட் கோடு இருக்கு 1860. அதாவது யூஆர்எல் இந்த ஐடின்னு சொல்லுவோம் 1860. நீங்கள் கொடுத்துட்டு லோட் பண்ணாலே உங்களுக்கு டேஷ்போர்ட் ரெடி ஆயிரும். ஸோ இதுதான் நோட் எக்ஸ்போர்ட்டரோட ஃபுல் டேஷ்போர்டு. ஓகே, இந்த ஃபோல்டரில் வரும். ஜஸ்ட் இம்போர்ட்னு கொடுக்குறேன், லோட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு டேஷ்போர்டு இப்போ ரெடி. ஸோ பை டிஃபால்ட்டாக டேட்டா சோர்ஸ் இதுதான். ஜாப் பார்த்தீங்கன்னா ஜிசிபி டெவாப்ஸ் கிளைண்ட் இருக்கு, இன்னொன்று டிபிஆர் ஸ்நாக் கிளைண்ட். என்னோட 2 விர்ச்சுவல் மிஷினையுமே இங்கே ரீட் பண்ணி மெட்ரிக்ஸ் காமிக்குது. இதே போல் நீங்கள் விஎம்ஸ் எந்த விஎம் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்மள்ட்ட 2 விஎம்ஸ் இருக்குது, விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. நீங்கள் ஒரு 30, 40, 50 கூட இங்கே வச்சுக்கலாம். இதே இது நீங்கள் ப்ரொமித்தியஸ் டேட்டா சோர்ஸே யூஸ் பண்ணி கியூபர்நெட்ஸில் நீங்கள் ஒர்க் லோட் ரன் பண்ணாலும் நீங்கள் கியூபர்நெட்ஸ் ஒர்க் லோட கூட இங்கே ஜாவா நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா எதுக்கு சொல்லணும், இது விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது, எல்லாமே இதில் பண்ணலாம். நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக விர்ச்சுவல் மிஷினை மட்டும் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செஷன்ஸில் நம்ம டாக்கர்ஸ், கியூபர்நெட்ஸ் இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணி கியூபர்நெட்ஸையுமே நம்ம கிராஃபானா டேஷ்போர்டில் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட 2 கிளைண்ட்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது. அந்த டேட்டா மெட்ரிக்ஸும் இதில் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நெட்வொர்க் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா பாருங்க சின்னதாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டிபிஆர் ஸ்நாக்ஸ் கிளைண்ட். ஸோ இந்த கிளைண்ட்ன்றது இந்த நியூ திருப்பூர் ஸ்நாக்ஸ் டெவாப்ஸ் நியூ. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன ரன் ஆகுதுன்னா திருப்பூர் ஸ்நாக்ஸ் அந்த விஎம்ல தான் இந்த வெப்சைட் ரன் ஆகுது. அப்புறம் இந்த டெவாப்ஸ் நியூன்ற விஎம்ல தான் இந்த வெப்சைட் வந்து ஹோஸ்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஜஸ்ட் HTML ஹோஸ்டிங் தான். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த நெட்வொர்க் டிராஃபிக் வந்து ரியல் டைமா நம்ம மானிட்டர் பண்றதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி பார்க்கலாம்னா இந்த மாதிரி நார்மல் ஃப்ளோவில் இருக்கும்போது நம்மளால ஒன்றும் பெருசாக பார்க்க முடியாது. லோட் டெஸ்டிங் பண்ணலாம். ஓகே, ஸோ லோட் டெஸ்டிங்கில் இந்த விர்ச்சுவல் மிஷின் ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் ஸ்நாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருப்பூர் ஸ்நாக்ஸ்ன்றது அந்த கிளைண்ட் அந்த வெப்சைட் வந்து நல்ல ஒரு ரீச் ஆயிடுச்சு கஸ்டமர்ஸ்ட. அட் அ டைம்ல ஒரு 100-500 பேர் இந்த வெப்சைட் ட்ரை பண்றாங்கன்னா அந்த டைம்ல நம்ம டேஷ்போர்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஓகே, எந்த சர்வரா இருந்தாலும் ஓகே தான். இப்போ
கிராஃபானா சர்வரோ, இல்ல ப்ரோமீத்தியஸ் சர்வரோ ஏதோ ஒரு சர்வர்லேருந்து நம்ம அந்த URL மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ஹிட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? லோட் டெஸ்ட் பண்ண போறோம். அந்த வெப்சைட்டை லோடு ஹெவியா குடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கான டூல் நமக்கு வேணும். sudo apt install apache 2 utils இன்ஸ்டால் பண்றது. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த URL எடுத்துட்டு வருவோம். திருப்பூரு ஸ்நாக்ஸ். ஓகே, 1000 யூசர்ஸ் ஹிட் பண்ணா எப்படி இருக்கும் இந்த URL? சாரி, ஐ மீன் 1000 ரெக்வெஸ்ட் அட் அ டைம்ல. யூசர்ஸ் வந்து ஒரு 20 யூசர்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த URL 20 யூசர்ஸ் 1000 டைம்ஸ் ஹிட் பண்ண போறாங்க. என்டர் கொடுக்குறேன். கடை அடிச்சு நமக்கு அந்த 1000 ரெக்வெஸ்ட்டை கொடுத்து முடிச்சிருச்சு. இதை போய் டேஷ்போர்டில் பார்ப்போம். இப்போ ஹெவியாக ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த ஜம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே போல் ஒன் மோர் டைம் அடிச்சு விட்றேன். இன்னொரு 1000 ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சு விட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ரன் பண்ணி விட்டோம்னா அது வருது. ஓகே, பேரலாக என்ன பண்ணுறேன், இன்னொரு சர்வர் ப்ரோமீத்தியஸ் சர்வருக்குள்ளே எஸ்எஸ்ஹெச் பண்ணுறேன். ஜஸ்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் இந்த கமாண்டை கொடுத்து விட்றேன். ஸோ கிராஜுவலாக நம்ம ஸ்பீடு லோடு இன்க்ரீஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த லோடு இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கிராஜுவலாக இன்க்ரீஸ்லேயே போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ப்ராம் சர்வர் டெவாப்ஸோட VM ஐபியை கொடுக்குறேன். 133.182 133.182 இந்த URL லோட் ஆகட்டும். இப்போ அகைன் ப்ரோமீத்தியஸ்க்கு வர்றேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த இது டவுன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் ஸ்நாக்ஸ்ன்றது கம்ப்ளீட் டவுன் ஆயிடுச்சு. அதே சமயம் இந்த டெவாப்ஸ்ன்றது பிக்கப் ஆகுது. இதே இது கிராஃபானா டேஷ்போர்ட், அந்த டேஷ்போர்ட்லேயும் பார்ப்போம், கிராஃபானா டேஷ்போர்ட்லேயும் பார்ப்போம். ஸோ இது டவுன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த திருப்பூர் ஸ்நாக்ஸ்ன்றது நெட்வொர்க் டிராஃபிக் டவுன் ஆயிடுச்சு. திருப்பூர் ஸ்நாக்ஸ்லேருந்து டெவாப்ஸ் கிளைண்ட்டுக்கு மாற்றுறேன். ஓகே, ஸோ டெவாப்ஸ் கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு விஷுவலைசேஷன் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இப்போ நான் அந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் ஃபுல் இந்த டேஷ்போர்டை போட்டு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் இன்னும் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் இப்போதைக்கு இந்த URLs எல்லாமே நம்மளோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே போடுறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் கூட இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸ் பண்ணி நம்ம கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கான ஒரு லேர்னிங், எனக்குமான ஒரு நல்ல லேர்னிங் அது. இதில் பப்ளிக் ஐபி எல்லாமே இருக்குது. யாரும் ஹேக்கர்ஸ் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எதுவும் ஹேக்கில் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இது ஃப்ரீ ட்ரையல் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் மேபி நான் நிறையா டாபிக்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணதுனால ஒரு சில பாயிண்ட்ஸ் நானே மிஸ் பண்ணியிருக்கலாம். உங்களோட ஃபீட்பேக்ஸ், சஜஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, இதில் பேசிக்காக நம்ம ப்ரோமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணோம், நோட் எக்ஸ்போர்ட் இன்ஸ்டால் பண்ணோம், கிராஃபானா இன்ஸ்டால் பண்ணி டேஷ்போர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ ப்ரோமீத்தியஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலில் நம்ம டைவ் இன் பண்ணலாம். வேரியபிள்ஸ் அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அலர்ட்டிங் செட் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி கிராஃபானா டேஷ்போர்ட்ஸில் இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸுக்கெலாம் அலர்ட்டிங் நம்ம எப்படி செட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அலர்ட்டிங் செட் பண்ணி நம்ம அலர்ட்டிங் மெயில் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன்லாம் நமக்கு அலர்ட் அடிக்கணும், மெயில் வரணும், இல்லை அட்லீஸ்ட் SMS என்னென்ன ஆப்ஷன்ஸ் கிராஃபானா கொடுக்குதோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.